ஹாய், ஹலோ மக்களே, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, நேற்று கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால வீடியோ போட முடியல. ஓகே, இன்னைக்கு போடுறேன். சரிப்பா, ஸ்ட்ரைட்டாகவே ஜம்புக்கு போகிறோம்மா. ஸ்ட்ரைட்டாகவே கான்செப்டுக்குள்ளே போகிறோம். ஓகேவா மக்களே? நான் இன்னைக்கு வந்து ஆம் தான் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஆமில் வந்து என்ன, அதாவது சில பேர் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம இது எடுக்கிறதே ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு ஆமு, ஓகே, நாளைக்கு இஸ்ஸு, நாளான்னைக்கு ஆறு, அதோட முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன எக்ஸசைஸ். சரியா? நான் இப்போயே சொல்லிடுறேன், இது டீட்டெயில்டாக படிக்கிற இடம். சரியா? ப்ராப்பராக இங்கிலீஷ் கிராமரோட. ஓகே, இங்கிலீஷ் கிராமர் ஒரு 30% இருக்கும். ஓகே, ரிமைனிங் 70% வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷு. அப்புறம் ஒகாபுலரி. ஓகே, இப்போ பாருங்க, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க பெய்டோ பெடிஸ்ன்ட்டு. ஓகே, இந்த பெய்டோவும் பெடிஸும் ஆங்கில வார்த்தை, சாரி, ஆங்கிலத்துக்குள்ளே போய் என்னென்ன வார்த்தையெல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி டெய்லி உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? ஒக்காபுலரிலேயே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். சரியா? இது ஒரு ப்ராசஸ் மக்களே. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிறது ஒரு ஒரு ப்ராசஸ். ஒரு 3 months to 6 months இதை வந்து நீங்கள் இதுக்காக நீங்கள் ஒதுக்கிடுங்க. இந்த சேனலை தயவுசெய்து வந்து கல்கற்பியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரிப்பா, கான்செப்டுக்குள்ளே போவோம். குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகான இங்கிலீஷ் பேசலாம். சரிப்பா, ஓகே. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காம கவனிங்க. இதுல யோ பவர்ஃபுல்ல குழந்தைகளுக்கு, டீனேஜ் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வீடியோ. ஈஸியா புரியும் அவங்களுக்கு. சரி, ஒண்ணுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து ஆம்ல இது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, முன்னாடியே பார்த்துருக்குறோம். மொத்தம் ஒரு 16 சென்டென்ஸ் இருக்கு, எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அதாவது என்ன சொல்ற, தமிழ்ல சொல்றதுன்னா உடன்பாட்டு வாக்கியங்கள் சொல்லாமா? ஓகே, பாசிட்டிவ்னா தமிழ்ல நேர்மறை. ஓகே, நேர்மறை. எல்லாமே ஐ எம் அன்பு. ஓகே, அப்புறம் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். சத்தம் போட்டு படிங்க இந்த 16ஐயும், இந்த 16 வாக்கியங்களையும், 16 சென்டென்சஸையும். ஐ எம் 50 years old. ஐ எம் யங்கர் தென் யூ. நான் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதாவது கூகுள் குரோம்ல மைக் யூஸ் பண்ணி எப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்ட்டு. சரியா? ஓகே, ஐ எம் அன் இண்டியன். இது மாதிரி வந்து ஐ எம் சாரி, ஐ எம் கன்ஃபியூஸ்ட், ஐ எம் சேட், ஐ எம் தர்ஸ்டி, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ஐ எம் ஸ்லீப்பி, ஐ எம் அ பிஸ்னஸ் மேன். ஓகேவா? ஓகே, அப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருதா உங்களுக்கு? ஏன் சார் இந்தியா வருது, இந்தியா வந்து ஏன் முன்னாடி நீங்க ஆன் போடல? யோசிக்க மக்களே. ஐ எம் ஃப்ரம் ஆன் இந்தியால சொல்லணும், ஏன் வெறும் ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்றீங்க? இது குட்டி எக்ஸசைஸ், சின்ன பயிற்சி. யோசிங்க. ஓகேவா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்ககிட்டயும் தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அப்பதான் நம்மளால எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? கூகுள் சர்ச் பண்ணுங்க. சரியா? சோ உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும், நவுன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும். சரியா? கொடுத்து பாருங்க. ஓகே, சரி. இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னா, ஓகே, இங்க பாருங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, ஐன என்ன? ஓகே, நான் அது எல்லாத்தையும் இங்கேயே உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்லியிருப்பேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும். இதெல்லாம் வந்து இதுக்காக தான் வந்து நான் வந்து தனியா கொண்டு போறேன். ஆம் தனியா. ஓகே, இது வந்து இன்னைக்கு மட்டும் தான் எடுப்பேன். ஓகே, இப்போ ஐன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தட் இஸ் ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்றது தான் ப்ரோனவுன். ஓகே, ரமேஷ் இஸ் பியூட்டிஃபுல் பாய் அப்படின்னா, ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி நான் ரமேஷ்னு ஆரம்பிக்க வேண்டியது இல்லை. ஓகே, ஹீ ஸ்டடிஸ் வெல் அப்படின்னு, அதாவது ரமேஷ்க்கு பதிலா நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நவுன்றது ரமேஷ், நான் யூஸ் பண்றதுனால அது வந்து ப்ரொனவுன். சரியா? அடுத்தது ஆம்ங்கிறது பாருங்க, டு பி வெர்பு, ஆக்சிலரி வெர்பு இங்க கொடுத்துருக்கிறேன் பாருங்க. தெரியுதா மக்களே? பாருங்க, ஆம்ல ஆம் என்னங்கிறது இது வந்து சும்மா ஒரு ரீகேப் மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஓகே, அதாவது டீடைல்டா வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, அடுத்த தேர்டு, அன்புன்னு என்ன? அன்பு, அதாவது இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட்லாம் இங்கேயே யூஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நவுனு. அன்பு, கிரிக்கெட்டு, ஸ்டூடெண்ட் எல்லாமே. ஓகே,
சரி, அடுத்தது 2வது சென்டென்ஸ் போறேன். ஓகே, ஐனா என்னன்னு தெரியும், ஆம்னா என்னன்னு தெரியும். இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஓகேவா, இங்க பாருங்க, இங்க இருக்கு இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டடு. ஆம்க்கு அப்புறம் நீங்க என்னென்னலாம் வந்து வெர்பு மாதிரியே இருக்கும். ஓகே, ஈடியில முடியும். ஐ எம் ஒரீடு, நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வர்றது இல்லையா. ஈடி, ஐ எம் இன்ட்ரெஸ்டட், நான் விருப்பப்பட்டேன். ஐ எம் சர்ப்ரைஸ்ட், நான் ஆச்சரியப்பட்டேன். அமேஸ்டுக்கும் அதே தான், நான் ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான் அமேஸ்டு. சரியா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐஆம்க்கு வர்ற இந்த இடி இல்லதான் வெர்பு மாதிரியே இருக்கும். அதெல்லாமே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, டிஸ்கிரைப்ஸ் ப்ரோனவுன் ஐ. அது அட்ஜெக்டிவ்னா என்ன? ஓகே, அதாவது ஒரு நவுனை விவரிப்பதற்காக பயன்படுத்துவது. இதெல்லாம் முன்னாடியே நான் எடுத்திருக்கிறேன். சரியா, ஓகே. ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு. ஸோ ஆம்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை ஈடியில முடிஞ்சதுன்னா அதெல்லாம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. அப்புறம் வந்து தேர்ட் சென்டென்ஸ்க்கு வந்துட்டோம். அப்போ பிளேயிங்னா என்ன சார், இன்னுன்னா என்ன, எல்லாருமே இங்கேயே கொடுத்துருக்கிறேன். ஓகே, இன் பாத்தீங்கன்னா ஓகே, இன்னுங்கிறது ப்ரிப்போசிஷன். இன்னும் மறந்துட்டேனா, கொடுத்துருக்கணுமே. ஆஹாஹாஹா. சரி மக்களே, இன்னும் வந்து இன்னும் வந்து இங்க விட்டுட்டேன். ஓகே, அதனால இன்னுங்கிறது ப்ரிப்போசிஷன். ஓகேவா, இந்த இடத்துல திருப்பி பெயிண்ட்ல இது ஒரு ப்ராப்ளம். ஓகே, இன்னும் சேர்த்துக்கிறேன். ஓகே, எப்படி இந்த வார்த்தையை விட்டேன், எவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணி. சரி, ஓகே, சரி. ப்ரிப்போசிஷன் இன்னு. சரியா, இது கண்ட்ரோல் எஸ் வேற கொடுத்துக்கணும். அடுத்து பிளேயிங் என்ன, வாட் இஸ் பிளேயிங்? பிளேயிங்கிறது ஓகே, தட் இஸ் அ வெர்ப். ஓகே, கிரிக்கெட்டுங்கிறது அது ஒரு நவுனு. ஓகே, பெயர் சொல். ஓகேவா, அடுத்தது ஐ ஆம் 50 years ஓல்டு. ஓகே, 50ங்கிறது நவுனு, இயர்ஸ்ங்கிறது ப்ளூரல் நவுனு, வருடங்கள். ஓகே, அப்போ ஓல்டு என்ன, அதுவும் நவுன் தான். ஓகே, அடுத்தது ஃபோர்த் சென்டென்ஸ், ஐ ஆம் யங்கர் தேன் யூ. யங்கர்னா என்ன, இங்க பாருங்க. ஓகே, யங்கர் அது கொடுத்துருந்தேனே, இது வேற இதுல கொடுத்துருந்தேன். யங்கர் அது வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். இது ஒரு வார்த்தை, கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் தான் அதுவும். ஐ ஆம் யங்கர் தென் யூ, ஐ ஆம் ஓல்டர் தென் யூ, இதெல்லாம் வந்து ஐ ஆம்க்கு அப்புறம் ஆம்க்கு அப்புறம் ஓல்டர், யங்கர், டாலர், நான் உன்னை விட உயர்ந்தவன். அதாவது உயர்ந்தவன்னா அதாவது ஹைட்ல, ஓகே, உயரத்துல. ஓகேவா, அது மாதிரி வந்து ஓகே, யங்கர், ஓல்டர், டாலர், இதெல்லாம் வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா, அடுத்தது பாருங்க, அடுத்தே வந்துச்சு ஐ எம் ஓல்டர் தென் யூ. அப்ப தேன் என்ன, தேனுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். இப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு பேச பேச வந்துடும் மக்களே. சரியா, இப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆம்ங்கிறதுல வந்து நம்ம இன்னைக்கு ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணோம்ன்ற, ஏன் இன்னைக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம்னா, கொஞ்சம் அதுல இருக்கிற ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஒவ்வொரு சொல்லுலையும் இருக்கிற கிராமரை நம்ம கவனிச்சுட்டே வரோம். ஓகேவா, அடுத்தது ஐ ஆம் ஆன் இண்டியன். ஆன்ங்கிறது என்ன, ஓகே, இங்க பாருங்க, இதுல வந்து யூங்கிற வார்த்தை தட் இஸ் ப்ரோனவுன், மறந்துடாதீங்க. இந்த யூ ஓகே, ப்ரோனவுன். சரியா, ஐ ஆம் ஆன் இண்டியன். ஆன்ங்கிறது ஆர்டிகிள். ஓகே, இந்தியன்ங்கிறது என்ன, வாட் இஸ் தட், இந்தியன், யோசிங்க. ஓகே, வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள், அது நீங்களே கண்டுபிடிங்கப்பா. ஓகே, அடுத்து ஐ எம் சர்ப்ரைஸ்டு முன்னாடியே பார்த்துட்டோம். ஐ எம் அமேஸ்டு பார்த்துட்டோம். ஐ எம் சாரி பார்த்துட்டோம். சாரி பார்த்தீங்கன்னா சாரி, இந்த சேடு, தேர்ஸ்டி, ஸ்லீப்பி எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். இங்க பாருங்க, ஸோ நீங்க என்ன முடிவுக்கு வர்றீங்கன்னா, ஓகே, அட்ஜெக்டிவ்ஸ் நீங்க பேசும்போது, ஓகே, ரெட் கலர்ல கொடுத்தா நல்லா இருக்கும். பேசும்போது இந்த அட்ஜெக்டிவ்ஸ், ஓகே, நவ் அப்புறம் வந்து ஆர்டிகிள்ஸ், புரிஞ்சதா? ஓகே, அடுத்தது ஏன்னா உங்க சென்டென்ஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் அந்த வார்த்தையை நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது அதனுடைய கிராமர் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் மக்களே, அப்புறம் பின்னாடி ஈஸி ஆயிடும்.
சரியா? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு. ஓகே, இப்ப நீங்க பாக்குற அந்த 16 வாக்கியத்தையும் சத்தம் போட்டு நீங்க கூகுள் சர்ச் மைக்கு முன்னாடி பேசணும். சரியா? அடுத்தது சாரி, கன்ஃபியூஸ்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அவ்வளோ முக்கியம், ப்ரிப்போசிஷன் அவ்வளோ முக்கியம் நீங்க பேசுறதுக்கு. ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் பெயரடை சொல்லோ என்னமோ வரும், பெயர் உரி சொல்லோ அப்படி. அதாவது ஒரு பெயர் அப்ஜெக்டிவ் தான் பெயரடை சொல்லு, பெயர் உரி சொல்லு. ப்ரிப்போசிஷனுக்கு தமிழ் வார்த்தை யோசிச்சு வைக்கிறேன். சரியா? அடுத்தது சேடு, தேர்ஸ்டி, இது எல்லாமே அப்ஜெக்டிவ்ஸ். ஃப்ரம்ங்கிறது ப்ரிப்போசிஷன். ஓகே, இந்தியா, இந்த இந்தியன். ஓகே, ஐ எம் ஃப்ரம் an இந்தியா, ஐ எம் an இந்தியன் இங்க சொல்றீங்களே, நியாயமான கேள்வி தானே? ஏன் ஐ எம் ஃப்ரம் an இந்தியா சொல்லக்கூடாது? ஸோ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், உங்ககிட்டயும் ஒரு குட்டி தேடல் இருக்கணும், சர்ச் இருக்கணும், கொடுத்து பாருங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் உள்ள போகும் மனசுக்குள்ள. அடுத்தது ஐ எம் ஸ்லீப்பி, ஐ எம் அ பிஸ்னஸ் மேன். இப்போ நம்ம இதெல்லாம் நீங்க இங்க பார்த்தது ஓகே அத்தனையுமே பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, நம்ம அந்த ஒவ்வொரு வார்த்தையோட கிராமரும் பார்த்து வச்சிருக்கிறோம். கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, அதாவது ஆம்ல இருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறது. ஆம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கொடுத்துருக்கிறோம் பாருங்க. ஆம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஓகே பாசிட்டிவ் சென்டென்சஸ். அந்த ஆம இங்க இருக்கிற இந்த ஆம எடுத்துட்டு போய் முன்னாடி போட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சதுங்க. ஓகேவா? முன்னாடி போட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லி பாருங்க. ஏய், இங்க ஒரு தப்பு பண்ணி விட்டேன். ஹேப்பன்ஸ். am I from இந்தியான்னு வரணும். ஓகே, am I from இந்தியா. இதுலலாம் டைம் வேஸ்ட் ஆகுது, மன்னிக்கணும் மக்களே. நான் கூட இருந்தே உங்க கூட இருந்தே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கா? அதான் முக்கியம். ஓகே, கிரீன் கலரு ஐ பெருசா வரும், என்னமோ வருது. நல்லா படிங்கப்பா, வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? அவ்வளவுதாங்க. ஆம கொண்டு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் கேள்வி வாக்கியமா மாறிடும். சரியா? ஓகே, நீ அடுத்தது. ஓகே, அடுத்தது பாருங்க. இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துட்டோம், பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து கேள்விகளை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்துட்டோம். சரி, ஆம் இது வந்து திருப்பி சொல்றேன், ஆம்ங்கிறது ஆக்சிலரி வர்பு இல்லைன்னா டு பி வர்பு. புரிஞ்சுதா? மறந்துடாதீங்க. அதை முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா அது கேள்வி வாக்கியமா மாறிடும். அடுத்தது இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்குறோம். நெகட்டிவ்னா என்ன? இந்த ஆம்க்கு அப்புறம் இங்க இருக்கிற ஆம்க்கு அப்புறம் நாட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது நெகட்டிவ். அவ்வளவுதான். ஓகேவா? இதை வச்சுட்டே நீங்க இங்கிலீஷ் பேசிடலாம். ஓகே, இங்க பாருங்க, அது இங்க ஓகே ஓகே அது ஓப்பன் பண்ணல. மன்னிக்கணும் 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 மன்னிக்கணும். ஓகே, இங்க பாருங்க, அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்க வந்து இந்த ரெண்டுத்தையும் அழகா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் சரி. நான் பாருங்க, இது எல்லாத்துலயும் அதே சென்டென்ஸ் தான். நாங்க என்ன பண்ணிக்கிட்டேன், நாட்டு போட்டுக்கிட்டோம். அவ்வளவுதான், சீக்கிரம் முடிக்க போறோம். ஓகேவா? நாட்டுங்கிறது என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நாட்டுன்னா அட்வர்பு. ஓகே, நாட் இஸ் அட்வர்பு. மற்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நீங்க ஒரு வாக்கியம் சொல்லும் போது அந்த வாக்கியத்துல பயன்படுத்துற ஒவ்வொரு சொல்லோட கிராமர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். சரியா? இது எல்லாத்தையும் நான் திருப்பி வந்து நாளைக்கு இஸ் எடுக்கும்போது இஸ்லையும் இதே மாதிரி தான் பார்ப்போம். பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறது, அப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறது. சரியா? ஓகே, நாட்டு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஐ எம் நாட் அன்பு, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். எனக்கு கிரிக்கெட் விளையாடுவதில் விருப்பம் இல்லை. ஐ எம் நாட் 50 years old. எனக்கு 50 வயது ஆகவில்லை. ஐ எம் நாட் யங்கர் தென் யூ. நான் உன்னை விட இளையவன் இல்லை.
ஐ எம் நாட் ஓல்டர் தென் யூ. நான் உன்னை விட வயதானவன் இல்லை. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். ஓகே, நான் ஆச்சரியப்படவில்லை. ஐ எம் நாட் அமேஸ்டு, அதுக்கும் அதே அர்த்தம் தான். நான் ஆச்சரியப்படவில்லை. ஐ எம் நாட் அ பிஸ்னஸ் மேன், நான் ஒரு வியாபாரி கிடையாது. ஒரு ஐ எம் நாட் அ பிஸ்னஸ் மேன். சரியா? ஐ எம் நாட் ஸ்லீப்பி. நீங்க இது மாதிரி சத்தம் போட்டு பேசணும். புரியுதா? அப்பதான் ஆங்கிலம் உங்க வாய்க்குள்ள நுழையும். கொஞ்ச நாள் தான், ஒரு மாசத்துக்கு. அதுக்கப்புறம் சரளமா பேச ஆரம்பிச்சிடலாம். சரளமான என்னது, இந்த ஆம் இஸ் ஆறு வச்சுட்டு இதை வச்சுட்டே கொஞ்சம் சமாளிக்கலாம். ஓகே, நான் ஒக்காபுலரியும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த ஆம் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து கேள்வி எப்படி உருவாக்குறது? அதே ரூல் தான். ஆம கழட்டி முன்னாடி கொண்டு போயிருங்க. முடிஞ்சதா? ஆம் ஐ நாட் அன்பு, நான் அன்பு இல்லையா? புரிஞ்சதா? அதாவது என் பெயர் அன்பு இல்லையான்னு அர்த்தம். ஓகே, ஆம் ஐ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட், எனக்கு கிரிக்கெட் விளையாடுவதில் விருப்பம் இல்லையா? அப்படியா சொல்ற நீயே? புரிஞ்சதா? அது மாதிரி am I not interested in playing cricket? am I not 50 years old? எனக்கு 50 வயது ஆகவில்லையா? am I not younger than you? இதெல்லாம் நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த இந்த வாக்கியங்களை எல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். புரியுதா? கொஞ்சம் டீட்டெயில்டா கொண்டு போறேனா? ஓகேவா? இது முன்னாடியே எடுத்திருக்கணும், பரவாயில்ல. ஓகே, ஸோ இது வந்து பாருங்க, அவ்வளவுதான். எல்லாத்துலயும் அது இதே ரூல் தான் நான் கொண்டு வந்திருப்பேன். ஓகே ஓகே, நாட்டு ஃபுல்லும் இங்க இருக்கு. ஓகே, நாட்டு ஃபுல்லும், இது ஃபுல்லும் நாட்டு. புரியுதா? ஓகே, நாட்டு எங்கே ஆட் பண்றோம்னு பாருங்க. நாட்டுங்கிறதுக்கான கிராமரையும் சொல்லிட்டேன். நாட்டு வந்து ஒரு அட்வர்பு. அவ்வளவுதான், அழகா கேள்வியில உருவாக்கிட்டீங்க. ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்லயும் என்ன பண்றீங்க? ஆம முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா அது பாசிட்டிவ் சென்டென்சஸோட கேள்வி வாக்கியமா மாறிடும். நெகட்டிவ் சென்டென்சஸ்ல நாட்டை ஆட் பண்ணிக்கணும். அதே ரூல் தான். ஆம வந்து எடுத்து முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா அழகா அது வந்து ஆம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் சென்டென்சஸா மாறிடும். புரியுதா மக்களே? அவ்வளவுதாங்க, இன்னையோட செஷன் முடிய போகுது. அதுக்கப்புறம் முக்கியமா ஓகே, நான் எதுக்குள்ள நுழையிறேன்னா இந்த ஒக்காபுலரிக்குள்ள நுழையிறேன். ஓகே, ஏன்னா நான் அழகா எடுத்திருக்கிறேன். நானே சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே கமெண்ட்ஸ்ல. ஓகே, சரி, பரவாயில்ல, அதெல்லாம் உங்க விருப்பம். என் கடமை பணி செய்து கிடப்பது. ஒக்காபுலரி எடுப்போமா? ஓகேவா? ஒக்காபுலரி. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்து ஓகே ஒரு வார்த்தை வந்து, இது எதுக்கு நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன்னா, ஓகே, பெய்டோங்கிற ஒரு ரூட் வேர்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பெய்டோன்னா ஒரு கிரீக் வேர்டு. இது வந்து ஆங்கிலத்துக்குள்ள போய், புரியுதா? இது வந்து ஆங்கிலத்துக்குள்ள போய் ஆங்கிலத்துல வந்து ஒரு வார்த்தையில உருவாகுது, நிறைய வார்த்தைகள் உருவாகுது. ஓகே, அயாட்ரியாவும் பத்தி எடுத்திருப்பேன். இப்போ இந்த இது இப்போ நான் வந்து பெய்டோவும் அயாட்ரியாவும், அயாட்ரியானா மெடிக்கல் ஹீலிங், ஆங்கிலத்துக்குள்ள போய் ஒரு வார்த்தை உருவாகுது. பாருங்க, பீடியாட்ரிஷன். ஓகேவா? இது இப்படி சொன்னா இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகே, அப்பா. ஓகே, இது பாருங்க, பிஏஇ கொடுத்தன, இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். புரியுதா? இது வந்து பீடியாட்ரிஷன் என்ன அர்த்தம்னா குழந்தைகள் நல மருத்துவர். பெய்டோன்னா குழந்தைகள், அயாட்ரியான மெடிக்கல் ஹீலிங். இந்த ரெண்டு வார்த்தையும் ஆங்கிலத்துக்குள்ள போய் இந்த வார்த்தை உருவாகுது. ஓகே, நீங்க வந்து பீடியாட்ரிஷியன் பிஇஇன்னு சொல்லலாம், பிஏஇன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனா வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது, ப்ராப்பரா இருக்கும். இப்ப எல்லாம் கலந்து கலந்து எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, ஓகேவா, இன்னொரு வார்த்தை இருக்குங்க. இது வந்து பெய்டோங்கிறது இதோட வார்த்தை, கிரீக் வார்த்தை. அப்புறம் முந்தா நேத்து எடுத்திருப்பேன். ஓகே, பெடிஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, பெடிஸ்னா ஃபூட், பாதம்னு அர்த்தம்.
ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த கிரீக் வேர்டு எல்லாம் ப்ளூ கலரில் கொடுக்குறேன், இதை மட்டும் க்ரீன் கலரில் கொடுக்குறேன். ஓகே, பெடிஸ்ன்ட்டு ஒரு ரூட் வேர்டு இருக்கு, இது வந்து லாட்டின். ஓகேவா? என்னன்னா, ஓகே, எதுக்கு நான் சொல்றேன்னா இப்போ புரியும் பாருங்க. இப்போ இந்த பெட்டு, ஓகேவா, இதை வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் முன்னாடி என்ன சொல்லியிருப்பேன்னா, பிடியில் ஆரம்பிக்கிறதெல்லாம் நீங்க வந்து குழந்தைகள் ரிலேட்டடா அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு பெடிஸ்னு ஒரு லெட்டின் வார்த்தை இருக்கு. ஓகேவா? அதுவும் வந்து ஆங்கிலத்துக்குள்ள போய், ஓகேவா, அங்கிருந்து நிறைய வார்த்தைகள்லாம் உங்களுக்கு உருவாகுது. என்னென்ன வார்த்தைகள்லாம் உருவாகுது இங்க பாருங்க. பெடல், அதாவது சைக்கிள் பெடல், புரிஞ்சதுங்களா? ஓகே, இது இங்கிலீஷ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். புரியுதா? ஓகே, இது வந்து ஆரம்பிக்கிறது வந்து, அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, ஓகே, இதுவும் பிஇடியில தான் ஆரம்பிக்குது, இதுவும் பிஇடியில ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அதனால பெடல்ங்கிறது நீங்க குழந்தைகள் ரிலேட்டடா, குழந்தை தொடர்பான வார்த்தைன்ட்டு தப்பா அர்த்தப்படுத்திடக்கூடாது. ஓகே, இது வந்து நீங்க தான் கவனிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது பெடஸ்ட்ரியன் கிராசிங்னு ஒன்று இருக்கு, புரிஞ்சுதா? ஓகே, பெடஸ்ட்ரியன் கிராசிங், அதாவது ரோட்ல வந்து அந்த வெள்ளக்கோடா போட்டிருப்பாங்களா ரோடு கிராஸ் பண்றதுக்கு, அதெல்லாம். ஓகே, பெடஸ்ட்ரியன் அதாவது பாதசாரிகளின் நடக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் அதுக்கு தான் இது சொல்ல வந்தேன். சரியா? ஸோ 2 ரூட் வேர்ட்ஸ் இருக்கு, அதுக்கான வித்தியாசங்களை பார்த்துக்கோங்க. சரியா மக்களே? இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சரியா? ஓகேயா, அவ்வளோதான் இன்னைக்கு செஷன். ஓகே, பாய், டேக் கேர், வில் மீட் டுமாரோ.